கட்சி மற்றும் நாடார் அமைப்புகள் சங்கங்கள் இணைத்து கல்வியிறக்க அனுமதி வழங்க வேண்டும். பனை மரத்திலிருந்து தவறிலிருந்து உயிரிழப்பவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும். அரசு வேலை வழங்க வேண்டும். பதவியில் இறக்கி விற்பனை செய்பவர்கள் மீது பொய் வழக்கு காவல்துறை போடக்கூடாது. கருப்பட்டி மற்றும் பனை பொருட்களை அரசு கொள்முதல் செய்து ரேஷன் கடையில் விற்பனை செய்ய வேண்டும். கோவை வேளாண்மை கல்லூரி உருவாக்கியுள்ள கோவை வேளாண்மை கல்லூரியில் உருவாக்கியுள்ள பனையேறக்கூடிய நவீன கருவியை அரசு இலவசமாக வழங்க வேண்டும் என்கின்ற 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நமது அருமை அண்ணாச்சி நற்பணி நாயகர் செவாலியர் டாக்டர் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்களுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நாடார் சமுதாய சொந்தங்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் வணிகர் சொந்தங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தமிழ்நாடு நாடார் சங்க சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்வியிறக்க அனுமதிக்க வேண்டும் என்று வியாபார சங்கங்கள் போராட்டம் நடத்தினார்கள். கல்வியிறக்க அனுமதிக்க வேண்டும் என்று விவசாய சங்கங்கள் போராடினார்கள். ஆனால் இந்த பனைக்கும் பனை மரத்திற்கும் சொந்தக்காரர்களான பத்திரகாளி பிள்ளைகள் போராடவில்லையே என்கின்ற ஏக்கத்தை நமது அருமையாட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்களிடம் சொன்ன போது நான் இருக்கிறேன், மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று கூறி இன்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக அரசியல் வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவருக்கு ஒட்டுமொத்த நாடார் சமுதாய சார்பாக இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் கல் என்பது பணம்பால், பணம்பால் தான் கல். அதாவது கல் தோன்றி மண் தோன்றி காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, அது வாழோடு தோன்றிய இனம் தமிழ் இனம் என்று சொல்வார்கள். அந்த தமிழ் இனத்தின் தலைவர்களான நாடார்கள் செய்யக்கூடிய முதல் தொழிலாக, விவசாய தொழிலாக, அனைவரையும் காப்பாற்றக்கூடிய தொழிலாக இருப்பது பனை தொழில், பனை சார்ந்த தொழில். நுடுமுதல் கிளை வரை எட்டும் ஒரு பயன்களை கொடுக்கக்கூடிய ஒரே மரம் பூலோக கற்பகத்தரு காமதேவி என்று அழைக்கக்கூடிய நமது பனைமரம். ஆனால் இந்த பனைமரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கின்ற வேலையை தொன்று செய்து வருகிறது தமிழகத்தை ஆண்ட அரசியல் கட்சிகள். சரியாக சொல்லப்பட வேண்டும் என்றால் 1/1/1987 அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் சுயநினைவு இல்லாத இருந்த போது சாராய வியாபாரிகளுக்கு ஆதரவாக, கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு ஆதரவாக, சாராய கடைகளுக்கு ஆதரவாக கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அன்று முதல் இன்று வரை பல கட்சிகள், இரு திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தது கூட கல்லுக்கான தடை நீக்கப்படவே இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களிடம் அன்றைய அதிமுக கூட்டணிக்கு முயற்சித்த போது ஐயா அவர்கள் சொன்னார்கள், அது அவருடைய மரண சாசனம் என்று சொல்வார்கள். திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள், அவர்களுடன் நாங்கள் எப்போதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று. அவர்கள் தொடர்ந்து கல் சார்ந்த, பனை சார்ந்த, நாடார் சமுதாயம் சார்ந்த, தமிழ் சமுதாயம் சார்ந்த விஷயங்களில் ஒன்றுபட்டு பனைக்கு எதிராகவும், பனை தொழிலுக்கு எதிராகவும், பனை தமிழர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். அண்ணாச்சி என்ன தலைமுறை பொறுத்தளவிற்கு 1994 தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பாக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்த போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கக்கூடிய பட்டநாயக்கி பாளையத்திலே மிகப்பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மிகப்பெரிய எழுச்சியான கூட்டத்தை உருவாக்கி அன்று துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 2 பச்சை தமிழர்கள், பனை தமிழர்கள் உயிரிழந்தார்கள் என்பது வரலாறு. அப்புறம் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இருப்பாங்க, காவல்துறையால கட்டுப்படுத்த முடியாம அங்க என்ன நிலைமை இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். அதே போன்று 1998 சிறை நிரப்பு போராட்டம். அதாவது சிறை நிரப்பு போராட்டம் என்று சொன்னால் நிறைய பேர் ஓடி ஒதுக்கிடுவாங்க சிறைக்கா போறது அப்படின்னு. ஆனால் அந்த போராட்டத்தில் தன்னெழுச்சியாக
கல்லேறுக்க அனுமதிக்க வேண்டும், கல்லேறுக்க அனுமதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் பேரவையுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அன்று ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே தானாக சிறையில் அனுப்பும் போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் என்பது வரலாறு. அப்படிப்பட்ட வரலாறை மீண்டும் நாம் படைக்க வேண்டும். அண்ணாச்சி என்ஆர்டி அவர்கள் தலைமையிலே இன்று பனைக்கும் பனை தொழிலாளர்களுக்கும் ஆதரவாக களத்தில் இருக்கக்கூடிய ஒரே தலைவராக நமது அண்ணாச்சி அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். கல்லேறுக்க அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் நிறைய இருக்கின்றது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அருமையாட்சி அண்ணாமலை அவர்களும் சட்டசபையில கல்லேறுக்க அனுமதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியுடைய பொருளாளர் அருமையன் ரூபி மனோகரன் அவர்களும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து கல்லேறுக்கி விற்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அதை செய்தால் 20 லட்சம் தொழிலாளர்கள் நலம் பாதுகாக்கப்படும், 20 லட்சம் விவசாயிகளுடைய நலம் முக்கியமா அல்லது 10க்கு உட்பட்ட இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகளின் நலம் முக்கியமா என்று அரசு சிந்திக்க வேண்டும். 20 லட்சம் தொழிலாளர்களுடைய வாக்கு, அதை சார்ந்த 1 கோடி வாக்குகள் தமிழக அரசுக்கு வேண்டும் என்றால் உடனடியாக கல்லை இறக்கி விற்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டத்தை முன்னெடுத்து அவங்க நம்ம பத்மநாபன் சொன்னாங்க, தமிழ்நாடு என பெயர் வைப்பதற்கு 26 நாட்கள் உணர்வு உயிர் வைத்தது தியாகி சங்கரலிங்க நகர். தமிழ்நாடுங்கிற பேருக்கு நம்ம தான் சொந்தம். திருத்தணி அதை சுற்றியுள்ள 318 கிராமங்களும் இன்று தமிழகத்தோடு இருப்பதற்கு காரணம் ஐயா மாப்போசி அவர் நமது சொந்தம். அது மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டம் இன்று தாய் தமிழகத்தோடு இருப்பதற்கு காரணமும் மார்சல் நேசமணி ஆனாரும் நமது சொந்தங்கள் தான். இன்னைக்கு தாய் தமிழ்நாடு இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பறந்து விருந்து காணப்படுது என்றால் அதற்கு காரணம் ஆகலாம். முதலாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் வைத்தவர் தாழ்வு நாடார். தமிழ் மொழிக்காக உயிரை விட்டவர்கள் என்றால் நாடார்கள் தான். தமிழ் வளர்ச்சிக்காக உயிரிட்டு என்றால் நாடார்கள் தான். தமிழ் ஈழத்திற்காக தன் இன்னுயிரியே வெற்றால் ஊத்தி மாய்த்து கொண்ட முத்துக்கு வருவது நாடார் தான். இப்படி நாடார் சமுதாய வரலாறு என்பது ஒரு தொன்று தொட்ட வரலாறு. எதையும் எதிர்பார்க்காமல், யாரையும் எதிர்பார்க்காமல் தன் கையே தலைப்பொழுது என்று வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நாடார்கள். நாடார்கள் போராட்டம் என்பது நாடார்களுக்கான போராட்டம் அல்ல. கல்வி இறக்குவது என்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சாதிகளும் செய்யக்கூடிய தொழில். நாடார்கள் மட்டும்தான் கல்வி விற்பனை செய்வார்கள் என்றால் அது 100% தவறு. கவுண்டர்களாக இருக்கட்டும், வன்னியர்களாக இருக்கட்டும், பல்லர்களாக இருக்கட்டும், கல்லர்களாக இருக்கட்டும், கோளாறுகளாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு உடையார்களாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு சாதிகள் கல்விக்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை தமிழக காவல்துறை குறிப்பிட்டு தமிழக அரசுக்கு உலகத்துறை மூலம் தகவல் சொல்லி கல்லை இறக்கி விற்பனை செய்ய வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய நியாயமான கோரிக்கை, நேர்மையான கோரிக்கை. இதை உடனே அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு புராண செய்தியை மட்டும் சொல்லிட்டு, அதாவது கல்லுக்கு இன்னொரு பெயர் வந்து சுறாபானம். அந்த சுறாபானத்தை தயாரித்தவர்கள் சூரர்கள். அந்த சூரனுடைய வம்சாவளியில தான் ராவணனும் சூரபத்மனும், அவர்களுடைய வம்சாவளியில தான் இந்த நாட்டை ஆண்ட நாடார்கள். சூரர்கள், சூராதி சூரர்கள் எதையும் செய்து